நடிகர் சங்கம் கட்டடம் இன்னைக்கு இதுதான் பரபரப்பா பேசிட்டு இருக்கு. அவங்களுக்கு 13 கோடி ரூபாயில ஒரு கட்டடம் கட்டணும். அதுக்காக நாங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டோம். அந்த காசெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் நாங்க கட்டுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஒரு விளையாட்டை ஏற்படுத்தி அந்த விளையாட்டுல வருமானத்தை வச்சு கட்டடம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க வாங்குற சம்பளத்துல 1% கொடுத்தா கூட அந்த மாதிரி கட்டடத்தை கட்டிடலாம். ஆனா என்னிடத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல தான் வாங்கி கட்டுவேன் அப்படின்ட்டு செய்யறாங்க. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில பயங்கரமான வெள்ளம் வந்து வீடு வாசல் சொத்து உயிர் சேதம்லாம் ஏற்பட்டுச்சு. நடிகர் சங்கத்துல பணம் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, நாங்க உதவி செய்ய மாட்டோம், இது நடிகர் சங்கம் நடிகர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து கையேந்துறாங்க. அவர்களுக்காக இந்த பாடலை டெடிகேட் செய்கிறோம். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. வெரி ஸ்லாப்பி ஃபீல்டிங். இந்தியா 2 நோ பால் போட்டதுக்கே கப்ப எழுந்தாங்க. ஒரு மிஸ் ஃபீல் பண்ணனால அவர் மிஸ் ஃபீல் பண்ணல, கப்ப மிஸ் பண்ணல. ஜெகன், இதுதான் தஞ்சை வாரியர் சொன்ன மாதிரி வாரி வழங்கும் ஒரு அணியாக இதைத்தான் வந்து ஷேக்ஸ்பியரும் வந்து தன்னோட ஒரு நாடகங்களில் சொல்லி இருக்கிறார். He who lets the ball go. போட்டியை காண்பதற்கு நூற்றுக்கணக்கான அளவில் தான் ரசிகர்கள் வருகை தந்திருந்தனர். ஒட்டுமொத்த மைதானமே வெறிச்சோடி போய் கிடக்க நடிகர்கள் மட்டும் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். அட பாவி, இங்க ஒரு ரத்த ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. ஷட்டரை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? மொத்தத்தில் தமிழக மக்களை முட்டாளாக்க நினைக்கும் திரையுலகினருக்கு இது மிகப்பெரிய அடி என்பதே சமூக ஆர்வலரின் கருத்தாக இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டுல எனக்கா ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையாடா?